இப்போ இவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுட்டு நான் ஒரு உட்கார சொல்லிடுறேன். நீங்க வந்து உங்க ஒய்ஃப் கூட்டிட்டு எங்க போயிருக்கீங்க? ஹனிமூன் எங்க போயிருக்கீங்க இந்த லட்சுமி சார்? ஹனிமூன் கும்பகோணம் பக்கத்தில் கோயிலுக்கு போனோம். கேப்பியா? இது மாதிரி கேப்பியா? எனக்கு தெரிஞ்சு தலைவர கும்பகோணத்துக்கு ஹனிமூன் போன ஒரே ஆளு எங்க அண்ணன் லட்சுமி நாராயணன் தான். கள்ளக்குறிச்சி லட்சுமி நாராயணன். அப்பாட்ட ஹனிமூன் போறேன்னு கேட்க முடியாதுங்க. கோயிலுக்கு போறேன்னு சொன்னாதான் அனுப்புவாங்க. அப்பா கிட்ட ஹனிமூன்லாம் போறேன்னு கேட்க முடியாது. அப்பா அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரா? ஆமா, 20 வருஷம் முன்ன வந்து அப்பாட்ட எப்படி கேட்க முடியும்? அப்பா எங்க இருக்காரு இப்போ? இப்ப அப்பா எங்க இருக்காருன்னு? அப்பா அவரு கள்ளக்குறிச்சி தான் இருக்காரு. கள்ளக்குறிச்சியில் தான் இருக்காரு. கள்ளக்குறிச்சி இருக்காரு. ஒன்னா இருக்கீங்களா தனியா? இல்ல, நான் தனியா இருக்கேன். இப்ப இங்க வந்து சொல்லிட்டு வந்தீங்களா? சொல்லிட்டு தான் வந்தேன். சரி, இப்ப ஏதாவது நீங்க இங்க போனா அங்க போனா அவர் கேட்பாரா? நான் கிளம்பும் போது நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவேன். போட்டுமா வேணாமான்னு கேட்க மாட்டேன். சரி, போட்டுமா வேணாமான்னு கேட்டா வேணான்னு சொல்லுவாரு. ஓகே. கும்பகோணம் போனீங்க, அதுக்கப்புறம் உங்க மனைவி கூட்டு வேற எங்க போனீங்க? கொடைக்கானல் போயிருக்கேன் சார். அதெல்லாம் கணவன் மனைவி போற இடம் சார். லௌகிக வாழ்க்கையை நடத்துறவங்க அங்க போய் என்ன பண்ணி சூசைட் பாயிண்ட் போனீங்களா? இல்ல இல்ல, ஏன் சிரிக்கிறீங்க? வாழ்க்கையை கத்துக் கொடுக்குற இடம் சார் அது. சூசைட் பாயிண்ட் போனீங்களா? அப்ப ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ஹனிமூன் போறவன், பொண்டாட்டி கூட்டு போறவன் சாவர எடுத்துக்கு எது பார்க்கணும்? சூசைட் வந்து சூசைட் பாயிண்ட்ல வந்து 1000 பேர் செத்துருப்பான் சார். மிகப்பெரிய நெகட்டிவ் எனர்ஜி உள்ள இடம். எவெல்லாம் கொடைக்கானல் ஊட்டி போய் சூசைட் பாயிண்ட் போய் பார்க்கறானோ ஃபண்டமெண்டலா அவனோட தாட் ப்ராசஸ் தப்பு சார். வளர்ப்பு தப்பு. இப்ப யாரெல்லாம் பார்த்தது எவனும் கை தூக்க மாட்டான் பாருங்களேன். நீங்க போயிருக்கீங்கக்கா? போலாமா போகக்கூடாதா? லைக் அட்ராக்ட்ஸ் லைக், டிஸ்லைக் அட்ராக்ட் டிஸ்லைக்மா. நிறைய இருக்கும், குறைய இருக்கும். நீங்க எந்த இடத்த பார்க்கணும்? இப்ப நீங்க உங்களுக்கு இப்ப எவ்வளவு 60 வயசா லலிதா? 60 வயசு போட்டுப்போம், 4 வயசு ரவுண்டா பண்ணிப்போம். உங்க கனவு 63 வயசு. நீங்க இப்ப அங்க போறீங்கன்னா ஒரு 2 பேர் ஜோடி ஒன்னா இருக்க மாதிரி முத்தம் கொடுக்குற மாதிரி இடத்துக்கு போகணுமா, இல்ல 2 ஜோடி செத்து போன இடத்துக்கு போகணுமா? ஓஹோ, ஏன் அப்படியே கூச்சு விளையாட வேண்டியதானே சார்? சூசைட் பாயிண்ட் நான் போறது வந்து அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி சார். அந்த இடத்துல போய் ஒருத்தன் சாவறானா அப்ப அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம் சார். அப்ப நீங்க பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள இடத்துக்கு தான் நீங்க போகணும். நீங்க கொடைக்கானல் போனீங்க, அதுக்கப்புறம் அது போய் ஒரு 11 வருஷம் இருக்குமா? 10 வருஷம். 11 வருஷம் கணக்கு. சரி, அப்புறம் இப்ப 3 வருஷம் முன்ன ஏற்காடு போனோம். எங்க போனீங்க? ஏற்காடு. சேலம் ஏற்காடா? தலை சுத்துலையா? கள்ளக்குறிச்சி வந்து 7000 கிலோமீட்டர் இருக்குமா ஏற்காடு. அது வந்து நேரா சான் பிரான்சிஸ்கோ போய் அங்கிருந்து துபாய் ஏர்போர்ட் போய் மலேசியால இறங்கி சிங்கப்பூர் சந்து வழியா வந்து மறுபடியும் இலங்கையில போய் இப்படி உள்ள வந்து அப்படி வரும். கரெக்டா அந்த ஏற்காடு தானே சொல்றீங்க? காலைல போயிட்டு சாயந்தரம் வந்துட்டீங்க சார். அதுதான் போனீங்க. நம்ம ஊருக்கு மேல இந்த காலுக்கு மேல இருக்கிற இடமா அது ஏற்காடு. கள்ளக்குறிச்சிக்கு போனாலே ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு சேர்வராய்ஸ் ஹோட்டல் இருக்கு, ஜிஆர்டி ஹோட்டல் இருக்கு. ஏன் வந்து அங்க போய் என்ன பண்ணீங்க? சாப்பிட போனீங்களா? இதுதான் மரம், இதுதான் மலை, ஜில்லுன்னு எடுத்துட்டு வரலான்னு போனோம். ஐயோ, சரி, ஓகே. சினிமா என்ன சினிமா போனீங்க? 23ஆம் புலிகேசி. 23ஆம் புலிகேசி சார். வடிவேலு பீக்ல இருந்தப்ப வந்த படம் சார். அவன் ஃபீல்ட் அவுட் ஆகி 20 வருஷம் ஆச்சு சார். ஸோ உங்களுக்கு விஷயம் என்ன, எதுக்காக இந்த விஷயம் நான் சொல்றேன்னா சார், நீங்க உட்காருங்க சார், உட்காருங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, நிச்சயமா நான் உங்களுக்கு வழி சொல்றேன் சார். நான் இது கொஞ்சம் டைவர்ட் ஆனா கூட இந்த விஷயம் நீங்க புரிஞ்சுங்க. இதை தான் நம்ம வந்து ஆரம்பிக்க போறோம். ஒரு நல்லா சூடா மோர் இருக்கு சார், சாப்பிட்டு வாங்க, நம்ம கூல் பண்ணுவோம். எங்க இங்க போய் குடிச்சிட்டு வாங்க சார். 15 மினிட்ஸ் நம்ம பிரேக் எடுத்துக்கலாம் சார். நம்ம ஒன்றும் சப்ஜெக்ட் ஆரம்பிக்கல சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. சீக்கிரமா வந்தா சீக்கிரமா பண்ணலாம் சார்.